பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்க்காத அரசியல் 17 எலெக்ஷன் தாண்டி இந்த வருஷம் வந்து 85.15% வந்து பதிவாயிருக்கு மொத்த ஓட்டு. அது போக போஸ்டல் ஓட்டு வந்து 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் எஸ்ஏஆர் திருத்தம் பண்ணதுக்கப்புறமா நிறையா ரிமூவல் ஆகி வந்துருக்கு. அது போக ஜென்சி ஓட்டர்ஸோட இது புது ஒரு 18 to 29 அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? எலெக்ஷனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் என்னோடய வியூ என்ன அப்படின்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எந்த பார்ட்டியும் மறைச்சு பேசுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ வந்து விஜய் வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அரசியல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் பாதி பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இப்படி பாதி பேர் ஒரு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றம் வரணும், விஜயும் வரணும். பட் இந்த எலெக்ஷன்லேயே அவர் சிஎம்மாக வரணும்னு நான் விரும்பலை. எடுத்த உடனே சிஎம் சீட் அவருக்கு கிடைக்குதுன்னா அதனோட வேல்யூ ஒரு வேளை தெரியாமல் கூட போகலாம். ஸோ எதிர்கட்சியாக வரட்டும், வேறு யாரோ ஒருத்தர் ஏற்கனவே இருக்கிறவங்களே ஆளுங்கட்சியாக வரட்டும், உட்காந்து 5 வருஷம் என்ன ஏதுன்னு பார்க்கட்டும், தென் அவர் சிஎம் ஆகட்டும். எடுத்த உடனே இந்த ஃப்ரூட் வந்து டைரெக்டாக உடனே அவருக்கு கொடுத்தா அவர் கரெக்டாக பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் சேர்த்து தான், நான் அதர் தேன் டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் மேலே அலாதின நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஏன் நான் வந்து இந்த தடவை எதிர்கட்சியாக வந்து அதுக்கப்புறம் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து ஆனால் அவருக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் எல்லாம் இருப்பாங்க. அவர் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எல்லாமே எல்லா கேண்டிடேட்ஸுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு. ஸோ விஜய்க்கும் அதே தான், எல்லாமே சொல்லியிருக்காரு, எல்லாமே பண்ணுனா சந்தோஷம்தான். நீங்கள் எந்த தொகுதி? நாங்கள் வந்து நான் திருப்பூருங்க. நான் வந்து இங்கே வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபருங்கிறனால இங்கே இருக்கோம். நான் ஓட் பண்ணதெல்லாம் நான் திருப்பூரில் தான் ஓட் பண்ணேன்.